வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனைத் தரும். கேது பகவான் மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் இருப்பதால் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் வேலையில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். குரு 6வது வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு அவ்வப்போது நல்ல செய்திகள் வரும். ஆனால் உங்கள் எதிரிகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். எனவே நீங்கள் உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்த வேண்டும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் உங்கள் 7வது வீட்டில் இருப்பார். இதன் விளைவாக உங்கள் கல்விக்காக நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் கடின உழைப்பும் அதிகரிக்கும். இது கல்வியில் சிறந்த முடிவுகளைத் தரும். இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்க வாய்ப்புள்ளது. ஏனெனில் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்றதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும், புதிய வாகனம் அல்லது புதிய சொத்து வாங்கும் வாய்ப்பும் இருக்கும். 10ஆம் வீடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியைத் தரும். 5வது வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 7வது வீட்டில் இருப்பார். இது உங்கள் காதல் உறவை வலுப்படுத்த தைரியம் செய்ய உங்களை கட்டாயப்படுத்தும். எனவே நீங்கள் உங்கள் காதலியை திருமணம் செய்ய விரும்பினால் இது தொடர்பாக அவரிடம் பேச வேண்டும். சூரியனும் புதனும் 2வது வீட்டில் புதாதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள் மற்றும் 6ஆம் வீட்டில் குரு அமர்ந்திருப்பதால் நீங்கள் செல்வத்தை குவிப்பதில் வெற்றி பெறலாம். அதாவது உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் மற்றும் உங்கள் சேமிப்பு திட்டங்களில் பணம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் நோய்களின் வீடான 6ஆம் வீட்டில் அமர்கிறார். அவர் சுக்கிரனின் ராசியில் அமர்வார். இது போன்ற சூழ்நிலையில் உடல்நலக் கோளாறுகள் அதிகரித்து உடல் ரீதியாக சிரமப்படுவீர்கள். பரிகாரம்: உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பீஜ் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும்.